Hello guys, so welcome back to another video. And இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து சவிதா காலேஜ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். சோ நிறைய பேருக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து நான் இங்க போணும். நிறைய பேர் வந்து உங்க லிஸ்ட்ல இந்த ஒரு காலேஜ் டெஃபினட்டா வச்சிருப்பீங்க. சோ உண்மையா எப்படி ப்ரோ இந்த காலேஜ் வர்த்தா? இவ்ளோ ஃபீஸ் வாங்குறாங்களே, இந்த ஃபீஸுக்கான வந்து பிளேஸ்மென்ட் கொடுக்குறாங்களா? இந்த காலேஜ்லயே நம்ம படிச்சிட்டு வந்து நம்மளால ஒரு வேலைக்கு போக முடியுமா? காலேஜ் ஃபீஸ் எப்படி, இங்கே இருக்க வந்து ஹாஸ்டல்ஸ் எப்படி, இங்கே இருக்க ஃபுட் எப்படி, அதே மாதிரி கேம்பஸ் லைஃப் எப்படி, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். Don't tell me why. I know you won't save my life. வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நான் இதை வந்து எல்லாமே பார்ட்டாக போட்டுறேன். ஸோ உங்களுக்கு எந்த பார்ட் உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், சவிதா காலேஜ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், சென்னையில் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் தி ஹியூஜஸ்ட் காலேஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைஸில் கண்டிப்பாக இந்த ஒரு கேம்பஸுமே இருக்கும். ஸோ இவங்க வந்து எப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான ஒரு குரூப் தான், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இவங்களோட நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சவிதா இன்ஜினியரிங் காலேஜாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா தண்டலமில் இருக்குது. அண்ட் 2001 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 வருஷம் ஆச்சு இந்த காலேஜ் ஆரம்பிச்சு. ஸோ இது ஆப்வியஸ்லி அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகிருக்க ஒரு காலேஜ் தான். அண்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த காலேஜ் எதுக்கு ஃபேமஸ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று கேம்பஸ் லைஃபு, இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா நல்ல டிசிப்ளின், இன்னொன்று வந்துட்டு பிளேஸ்மெண்ட்ஸு. ஸோ இந்த மூணுத்துக்கும் ஒரு காம்போவாக தான் வந்து இந்த ஒரு கேம்பஸ் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இங்கே வந்து என்னென்ன ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில், ஏஐடிஎஸ், ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய மாடர்ன் கோர்சஸ் நிறையவே வந்துட்டு வச்சுருக்காங்க. பிஜி ப்ரோக்ராமில் எம்இயும் எம்பிஏமே வச்சுருக்காங்க. ஸோ எம்பிஏ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ தான் முக்கியமான கேள்வி, இங்கே ஃபீஸை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடு தான். ஸோ டியூஷன் ஃபீ வந்து உங்களுக்கு வந்து 87,000 அக்கார்டிங் டு கவர்மெண்ட் கோட்டாவே சொல்கிறேன். பட் அதுதான் வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு வந்து 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் வரைக்குமே வந்து போகுது. ஸோ இது வந்து டிபெண்டிங் ஆன் என்ன கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, என்ன கட் ஆஃபில் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற பொறுத்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நமக்கு எந்த காலத்துலையுமே நமக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஆஸ் எ பேரண்ட்டாக, ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக போய் கேட்டால் மட்டும்தான் இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதை தவிர பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஹாஸ்டல் இருக்கும் அப்படின்னா 80,000லேருந்து 95,000 வரைக்கும். இது வந்து இன்க்ளூடிங் ஃபுட்டு, மெஸ் ஃபீயோட நான் சேர்த்து தான் சொல்கிறேன். விச் இஸ் நாட் ஏ பேட் நம்பர். எல்லா காலேஜ்லேயும் இப்போ இந்த ரேஞ்ச் தான் போயிட்டுருக்கு. அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீ, நீங்கள் சப்போஸ் சிட்டிக்குள்ளே நான் வரேன் அப்படின்னா, சிட்டி கொஞ்சம் அவுட்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வரேன் அப்படின்னா உங்களுக்கு 25,000 35,000 வரைக்கும் கண்டிப்பாக ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி இதுவுமே ஒரு காஸ்ட் தான். ஸோ ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா சம்வேர் பிட்வீன் ஒரு 2 லட்ச ரூபா மினிமம் வந்து ஒரு 2 லட்ச ரூபாலேருந்து 2.5-3 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து இயர்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு கைஸ். இந்த ப்ரீமியமாக டாப் டயர் 1ல் இருக்க காலேஜஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்எம் 50,000 60,000 வச்சு ஒரு வருஷமும் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கேற்ற மாதிரி என்ன இருக்குது, இங்கே இருக்க கேம்பஸில் என்ன இப்போ இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஒரு 120 ஏக்கரில் அமைஞ்சிருக்க ஒரு லஷ் கிரீன் கேம்பஸ், ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல்லான கேம்பஸ். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், போனவங்களுக்கு நீங்கள் டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி ரொம்ப க்ளீனான ஒரு கேம்பஸ் கைஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வச்சிருப்பாங்க, மெயின்டைன் பண்ண ஒரு கேம்பஸ். அண்ட் மாடர்ன் கிளாஸ் ரூம்ஸ். ஸோ இங்கே எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர்ஸ் வச்சு தான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் லைப்ரரி இருக்குது, கிட்டத்தட்ட 60,000 புக்ஸ் வச்சுருக்காங்க கைஸ் அதில் மட்டும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இது ஆப்வியஸ்லி ஒரு ஒய்ஃபை எனேபிள் கேம்பஸ். அண்ட் இப்போ ஒய்ஃபை எனேபிள் கேம்பஸ் இப்போ இது ரொம்ப காமன் ஆகிடுச்சு, எல்லா இடத்துலையுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இன்னோவேஷன் சென்டர்ஸ் நான் சொன்னிருந்தேன் இல்லையா, நிறைய காலேஜஸ் இந்த R&D சென்டரு, ஏஐ லேபு, ரோபாட்டிக் லேப்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எஸ்பெஷலி இவங்க வச்சு தான் ஆகணும், பிகாஸ் இவங்கள்ட்ட ஒரு கோர்ஸே இருக்குது AML, அதே மாதிரி ரோபாட்டிக்ஸுக்கு. ஸோ இதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த சென்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேம்பஸ்க்குள்ளே இருக்கும். சரி ப்ரோ, இங்கே கல்ச்சுரல்ஸ் பற்றிலாம் சொல்லுங்கள் அப்படின்னா, ஸோ சவிதா இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் கல்ச்சுரல்ஸ். கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் தரமாக பண்ணுவாங்க, பயங்கர பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் இங்கே மெயினாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெக் ஃபெஸ்ட் நடக்கும், இன்ஃபினோட்டோ நடக்கும், ஆரம்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நிறைய நடக்கும். இது எல்லாமே நீங்கள் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நீங்கள் பேசினாலும் தெரிஞ்சிடும். ஏன்னா நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பேசி தான் இந்த விஷயங்கள்லாம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் a வெரி குட் திங். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கல்ச்சுரல்ஸ் உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சரி ப்ரோ, இப்போ நான் வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறேன், எனக்கு ஹாஸ்டல் வசதி எல்லாம் இங்கே தங்குற இடம்லாம் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆப்வியஸ்லி இங்கே வந்து உங்களுக்கு 2 ஷேரிங், 3 ஷேரிங், 4 ஷேரிங் இந்த மாதிரி வந்து ரூம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு லாண்ட்ரி, இந்த காமன் ஸ்டடி ரூம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆயிரும். ஸோ மெஸ் வந்து எப்படின்னா கைஸ், குவாலிட்டி வந்து 2022 வரைக்கும் வேறு யாரோ வந்துட்டு கான்ட்ராக்டர் இட் சீம்ஸ். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பேடாக தான் இருந்துச்சு ரிவ்யூ.
இப்போ ரீசெண்டாக ஓகே நல்லா இருக்குங்க மாதிரி. ஏன்னா நான் லாஸ்ட் ரிவ்யூ போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போதே ரொம்ப மட்டமாக கழுவி ஊற்றிருந்தாங்க. பட் இப்போ ஓகே தான். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு இன் கேம்பஸ் ஒரு கேன்டீன் இருக்குது, நெஸ்கஃபேயோட ஒரு கஃபே இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷனரி ஷாப் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ இது எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அக்கா வந்து இங்கே வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாங்க. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அப்போ நான் போன கேம்பஸ் தான் இந்த கேம்பஸ். ஸோ அப்போ நான் போயிருக்கேன். இந்த வீடியோ கண்டினியூ பண்ண முன்னாடி ஸோ உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டட் அப்டேட்ஸ் வேணும், உங்களுக்கு டிஎன் ரிலேட்டடாக வந்து டைமிங்ஸ் தெரியணும், உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டடாக நிறைய டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்காகவே வந்து நம்ம காலேஜ் தோஸ்தோடைய வந்து வாட்ஸ்அப் பாட்டை நான் சொல்கிறேன். ஸோ இதில் இந்த பாட்டில் நீங்கள் என்ன டவுட் கேட்டாலுமே உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாட்டை நீங்கள் இப்போயே போய் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் போடுறேன். இவ்வளோ நம்ம பேசியாச்சு, இவ்வளோ ஃபீஸ் கட்டியாச்சு. இப்போ பிளேஸ்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். எனக்கு இங்கே போனால் வேலை கிடைக்குமா? இவ்வளோ ஃபீஸ் சொல்கிறீங்கல்ல, 4 வருஷம் சேர்த்து அதுவே 12 லட்ச ரூபா ஆச்சு. இப்போ இங்கே வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆப்வியஸ்லி இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இட்ஸ் நாட் பேட், ஓகே, ஓரளவு டீசென்ட். பட் எங்கே அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஐடி, அதே மாதிரி பார்த்துட்டிங்க சிஹெச், இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து 14 LP, அதுவும் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில், சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி கிடையாது, ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் 14 லேக்ங்கிறது கிரேட் நம்பர். அண்ட் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ங்கிறது 3.5லேருந்து 4.5 LPA. ஸோ உங்களுக்கு அப் டு 95% வரைக்கும் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் எல்லாருக்கும் பிளேஸ்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த பிளேஸ்மெண்ட்டாக அப்படி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ டெஃபினட்டாக பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இந்த ஐடி, சிஎஸ்சி, இசி இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். பட் மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் திக்கு முக்காடி தான் வந்து கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்கே வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், கோடிங் ப்ராக்டிஸ், ஆப்டிடியூட் டெஸ்ட், மார்க் இன்டர்வியூஸ், இதெல்லாம் செகண்ட் இயர் உங்களோட 2வது வருஷத்துலேருந்தே இந்த விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிருவாங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிடுவாங்க. பட் நீங்கள் ரெடி ஆகாதோ உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட ஸ்டஃப் இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண போகிறீங்க. இன்டர்வியூர் உங்களை ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பார், அவரை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. காலேஜ் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க முக்கியம் இல்லை. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, ஒரு நார்மல் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து படித்தவங்களுக்கும் இங்கே பெரிய பெரிய வந்து காலேஜில் படித்தவங்களுக்குமே ஒரே பிளேஸ்மெண்ட் ஒரே கம்பெனியில் தான் போய் வேலை பார்க்க போகிறாங்க. இவங்க தனி கம்பெனி அப்படியெல்லாம் யாரும் வேலை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரி ப்ரோ, இங்கே வந்து ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இங்கே வந்து ஓரளவுக்கு வந்து சில்லான ஃபேக்கல்ட்டிஸ் தான். ஸோ எல்லாமே வந்து பிஹெச்டி முடிச்சவங்க தான். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் அவங்கள்ட்ட நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டீச்சிங் மெத்தட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ப்ராக்டிக்கல் பேஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் நான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு ப்ராக்டிக்கல் பேஸ்டு. பட் நிறைய தியரி தான் இருக்குது. எக்ஸாம்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்லாம் இல்லை கைஸ், கொஞ்சம் ஃப்ரீ தான். இங்கே சில விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணணும். என்னென்னு சொல்கிறேன், மேண்டேட்டரியாக பண்ண வேண்டிய விஷயங்கள், இன்டர்ன்ஷிப் செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி கொலாபரேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். 3வது விஷயம் NPTEL கோர்ஸ். ஸோ அது வந்து இப்போ மெஜாரிட்டி காலேஜஸ்மே, பெரிய காலேஜஸ்மே, Tier 1 காலேஜஸ் கண்டிப்பாக பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா நான் MBA பண்ணும்போதும் அதை வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த NPTEL கோர்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக கம்ப்ளீஷன் பண்ணி ஒரு எக்ஸாம் ரைட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். இதையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. சரி ப்ரோ, இந்த கேம்பஸ் எங்கே தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், இது வந்து சென்னை பெங்களூர் ஹைவேல இருக்குது. ஸோ சென்னை சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டர் தான், டவுட்டே கிடையாது. அங்கே வந்து ட்ரெயின் கனெக்டிவிட்டி அதெல்லாம் கிடையாது, பஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பெட்டர் நீங்கள் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் காலேஜ் பஸ் எடுத்து அப் பண்ணி போகிறீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக பத்திரமா போயிட்டு வந்துடலாம். ஏசி பஸ்ன்னு தான் நினைக்கிறேன், நான் பார்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் சேஃபாக பத்திரமா போயிட்டு வந்துடலாம் வச்சுக்கோங்களேன். நீங்கள் மற்றபடி பஸ் எல்லாம் வந்து அந்த டைமில் ரஷ் ஹவரில் அடித்து முடிச்சு எல்லாம் ஏறுறது அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ பெட்டராக நீங்கள் வந்து மோஸ்ட்லி உங்கள் காலேஜ் பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி பாருங்கள். சரி ப்ரோ, ஓவராலாக என்ன சொல்கிறீங்க, இந்த கேம்பஸ் ஒர்த்தா இல்லையா? ஸோ கேம்பஸ் ஒர்த்தா இல்லையா அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஐடி, சிஎஸ்சி, ஏஎம்எல், ரோபோட்டிக்ஸு இந்த மாதிரி கோர்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம், ஒர்த்து தான். பட் இல்லை நான் வந்து குதிச்சா நான் வந்து மெக்கானிக்கல், சிவில் இல்லை எனக்கு அதுதான் ப்ரோ கிடச்சிருக்கு அப்படின்னா பெட்டர், அதுதான் கிடச்சிருக்குன்னு இல்லை, அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் உங்கள் பேஷன் அதுதான் அப்படின்னா நான் பாராட்டுறேன். உங்கள் பேஷனே எனக்கு மெக்கானிக்கல் தான், எனக்கு சிவில் தான் ப்ரோ எனக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கலனா கூட நீங்கள் நாளைக்கு வேலை கொடுக்குற இடத்துல நீங்கள் வருவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக நீங்கள் டெஃபினட்டாக போகலாம். பிகாஸ் அது ஒரு குட் பிளேஸ் டு லேர்ன். பட் ஓவராலாக எனக்கு வந்து ஒரு ஃபன் மட்டும் வேணும், அட் த சேம் டைம் எனக்கு ஸ்டடீஸும் வேணுங்கிற மைண்ட் செட் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். பிகாஸ் இந்த ஒரு ஃபீஸ் ரேஞ்சுக்கு இதோட நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குற காலேஜஸ் நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி பாருங்கள், அந்த கேம்பஸை போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்காம பாருங்கள். எனக்கு தாராளமாக எனக்கு ரொம்ப சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அட்மிஷன் போடலாம்.